கடந்த 2021 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இன்றைய முதல்வரும் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாக உயர்த்தப்படும், ஊதியமும் உயர்த்தப்படும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 4.5 வருடம் ஆகியும் இதில் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. இது தொடர்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றவில்லை. அவர் பதிவிட்டிருந்த நீண்ட எக்ஸ் தள பதிவில் ஏன் இதை பற்றி எந்த குறிப்பும் இல்லை, இதுபோன்ற பச்சை துரோகத்தை செய்துவிட்டு பச்சை துண்டு பற்றி பேச அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றும், தற்போது மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்த உத்தேசித்துள்ளதை வரவேற்கிறேன். எனினும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் எவ்வித மாற்றமும் இன்றி தொடர மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் 2026 தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க கனிமொழி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது. முந்தைய தேர்தலில் கொடுத்த பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தர வாக்குறுதி மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டம் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம், மேலும் ஊதியத்தை அதிகரிப்போம் என்று கூறிய திமுகவின் வாக்குறுதி உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் உள்ளபோது அடுத்த தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழுவை திமுக அமைத்துள்ளது கேலி கூத்தாக உள்ளதாகவும், திமுகவின் தேர்தல் வாக்குறுதி உருட்டுகளில் எண்ணற்ற உருட்டுகளில் இதுவும் ஒன்று, நீட் தேர்வு ரத்து செய்யும் ரகசியம் போல இதுவும் மண்ணா போச்சு என்றும் அரசியல் தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவிக்கின்றனர்.